அந்த டீசரை வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தங்களுடைய செக்ஷுவாலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க வரைக்கும் தான் நமக்கு புரியுது. இது நடக்குதா நடக்கலையா சமூகத்துலனா நடக்குது. இதை ஒரு பெண் வந்து படத்துல காட்டியிருக்காங்களான்னா காட்டியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க? பேட் கேர்ள்னு வச்சிருக்காங்க. அந்த பேட் கேர்ள்ங்கிறது இப்போ ஜென்ஸி பசங்க தான் இவங்க நினைக்கிறேன் இல்லை. இந்த பர்டிகுலர் கதையில் வரக்கூடிய ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், இது ஒரு கதை. அதில் வந்து மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸை தேடுறது, ஆர்ட்டுக்குள்ளே போய் நம்ம மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸை தேடணுமா அப்படின்னா தேவையில்லைன்னு தான் என்னுடைய பாயிண்ட். வெற்றிமாறன் அவர்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, அவருடைய படங்களில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது. அவருடைய அசோசியேட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க வர்ஷா. இது இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அவருடைய திரைப்படங்கள்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு, அவர் ஒரு பாலிடிக்ஸில் இறங்குறாரு. ஆத்துல இல்லையாங்கிற வார்த்தை வந்து ஸ்பெசிஃபிக்கலி அதே மாதிரி இந்த பீட மூதேவி இந்த மாதிரியான வார்த்தை பிராமின் பீப்புள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழிச்சொல் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, ஐ நோ திஸ் சூழல், அதனால இந்த சூழலை நான் வந்து பிராமின் பேஷிங் நடக்குது அப்படின்னு வந்து இது பண்றாங்கல்ல. அது நடந்ததுதான். அது நடக்கும்போது ஜாதி இல்லைன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஜாதி இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். இப்போ அதுக்கு ஒரு ஆளை தேடுவோம், நம்ம அசோசியேட்ல யார் இருக்காங்க, நீ வா, நீ எடு, கதையை நீ ரெடி பண்ணு. வாவ் தமிழா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட பிரபல நடிகை, நாடக நடிகை, சமூக செயற்பாட்டாளர் வினோதி மேடம் வந்திருக்காங்க. அவங்ககிட்ட சினிமா விஷயங்கள், இன்றைய ட்ரெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம். கண்டிப்பா பேட் கேர்ள் டீசர் பார்த்துருப்பீங்க. வெற்றிமாறன் தயாரிப்பில் வர்ஷா பாரத் இயக்கத்தில் வந்த இந்த டீசர் வந்து ஒரு வாரமா சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படுது. அந்த டீசருக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசுறாங்க, எதிர்ப்பாகவும் பேசுறாங்க. உங்க பார்வையில அந்த டீசரை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நல்ல டீசர், நல்லா இருந்தது. ஐ ரியலி லைக் த கான்செப்ட். வர்ஷா பாரத் வந்து அந்த டீசர் லான்ச்ல பேசியிருந்த வீடியோவையும் நான் பார்த்தேன். இந்த கேள்வி நீங்க ஏன் கேட்குறீங்கிறதோடைய பின்புலத்தை நான் கொஞ்சம் வியூவர்ஸ்க்கு கான்டெக்ஸ்ட் செட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு பியோர் உமன், புனித பெண், கண்ணகி, தெய்வம், தேவதை, இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து நம்ம மறுக்க முடியாத விஷயங்கள். இந்த கான்செப்ட்ஸை வந்து தகர்த்து எரியற மாதிரியான பல படங்கள் வந்து, திரைப்படங்கள், ஆர்ட் வில் ஆல்வேஸ் கம் அப் வித் கேரக்டர்ஸ். அதில் வந்து வர்ஷா பாரத் அந்த படத்துடைய டீசர் லான்ச்சில் பேசின சில விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் வெற்றிமாறன் அவர்கள் பேசினது எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். என்ன கான்டெக்ட், எதனால நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்கன்னா, இதோட நீங்கள் ஒத்து போறீங்களா, அது வந்து இம்மாரலா இல்லையா, மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸ் இல்லாத ஒரு சொசைட்டியா நம்ம போறோமா, அப்படிதானே உங்களுக்கு கேள்வி. நான் என்ன சொல்லுவேன்னா, மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸ் முதல்ல நம்ம அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி திரைப்படமா ஒரு விஷயத்த பார்ப்போம். அமெரிக்கன் பை அப்படின்னு ஒரு படம். ஒரு பர்சன் வந்து தன்னோட செக்ஷுவாலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ற ஒரு தளத்துல சில படங்கள் வரும்ல. அதே மாதிரி ஸ்டீவ் கேரலோட ஒரு படம் ஒன்று இருக்கு. அதுல வந்து என்னன்னா, ஹீல் பி சிங்கிள், 40 இருப்பாரு, சிங்கிளாவே இருப்பாரு, வெர்ஜின் அட் 40 அந்த மாதிரி ஏதோ சம்திங். அந்த படத்துலயும் வந்து ஒரு செக்ஷுவாலிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ற சில அடல்ட் கண்டென்ட், அதுக்குன்னு வந்து அடல்ட் காமெடி, அந்த சீப்பா கிராஸா நான் சொல்லலை. தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு செமினல் ஃபில்ம், செமினல்னால் நான் வந்து அதை ஒரு பாசிட்டிவாகவும் நான் சொல்லலை, நெகட்டிவாகவும் நான் சொல்லலை, துள்ளுவது எல்லாமே ஒரு படம் வருது. ஒரு டீனேஜர்ஸை பற்றினா ஒரு கதை. அவங்க வந்து தன்னுடைய செக்ஷுவாலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஈர்ப்பு, பாலின ஈர்ப்பு நடக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே வந்து வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எடுத்துப்போம். நான் இப்போ வந்து 2K கிட்ஸு தே ஹவ் பிகம் அடல்ட்ஸ். இப்போ அடல்ட் ஆயிட்டாங்க. ஜென் ஜி, ஜென் ஆல்ஃபா, பீட்டா, அப்புறம் காமா, இதுன்னு நிறையா வரும், டெல்டா அப்படின்னு. இப்போ ஜென் ஜி பசங்க தான் இவங்க நினைக்கிறேன் இல்லை. இந்த பர்டிகுலர் கதையில் வரக்கூடிய ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ், இது ஒரு கதை. அதில் வந்து மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸை தேடுறது, ஆர்ட்டுக்குள்ளே போய் நம்ம மாரல்ஸ் அண்ட் வேல்யூஸை தேடணுமா அப்படின்னா தேவையில்லைன்னு தான் என்னுடைய பாயிண்ட். நான் என்ன சொல்வேன்னா, ரிடெம்ஷன் ஃபேக்டர் இருக்கிற பட்சத்தில் நம்ம அதை வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆரண்ய காண்டம் படத்துடைய கடைசியில் ஒரு விஷயம் வரும், எது தேவையோ அதுவே தர்மம். அதில் நீங்கள் ஒத்து போகிறீங்களான்னு என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா, இல்லை, எது தேவையோ அது தர்மம் ஆக முடியாது, ஆனால் அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை அப்படின்னு நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு ஒரு நாய் வந்து
நான் ஒரு போற்றி பாதுகாத்து வளர்க்குறேன்னு வச்சுக்கோங்க. அந்த நாயை நான் கொல்லுவேனா? கொல்ல மாட்டேன். ஐயோ என்னங்க நாயை வந்து யாருங்க கொல்லுவாங்க, என்னங்க இவ்வளோ ஸ்வீட், ஒரு உயிருங்க அது அப்படின்னு. ஆனால் இதே நாய்க்கு நான் சிக்கன் வாங்கி சமைச்சு போடுறேன். அப்போ சிக்கனை கொல்லுறது வந்து கரெக்டா? எது தேவையோ அதுவே தர்மம் அந்த இடத்துல ஆயிடுதே. நான் அதை ஒத்துக்கலைன்னா கூட தட் இஸ் வாட் இஸ் த சைக்கிள் ஆஃப் லைஃப். ஆனால் இதே நாய் என் வீட்டில் ஒரு குழந்தைய கடிச்சிருச்சு, அப்போ அந்த நாயை நான் வந்து அந்த ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் கொன்னுடுறேன்னு வச்சுக்கோங்க, ஒரு கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறேன். அப்போ அது என்ன ஆகுதுன்னா, எது தேவையோ அந்த இடத்துல தர்மம். ஐ am justifying it. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து let us not look at morality in films. ஃபில்ம்ஸ் வந்து ஷுட் நாட் ப்ரீச் மொராலிட்டி. டீசரை வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்கூல் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தங்களுடைய செக்ஷுவாலிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க வரைக்கும் தான் நமக்கு புரியுது. இது நடக்குதா நடக்கலையா சமூகத்துலனா நடக்குது. இதை ஒரு பெண் வந்து படத்தில் காட்டியிருக்காங்களான்னா காட்டியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க, பேட் கேர்ள்னு வச்சுருக்காங்க. அந்த பேட் கேர்ள்ங்கிறது குட் ஆராளா, வாட் இஸ் குட் வாட் இஸ் பேடுங்கிறதுலாம் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து we will see. அவ்வளோதான். இந்த நேரத்தில் இந்த படம் நம்ம நாட்டுக்கு, அது தமிழ்நாட்டுக்கு எடுக்க வேண்டிய கட்டாயம். எந்த நேரத்தில் எடுத்தால் ஒத்துப்பீங்க நீங்கள்? துள்ளுவது இளமை வரும்போது 2002 6/1. ஏன்னா நான் வந்து அப்போ MBA படிச்சுட்டு இருந்தேன். பெங்களூரில் தான் அந்த படம் பார்த்தேன். பார்க்கும்போதே எனக்கு வந்து ரிலேட்டே பண்ண முடியல. பிகாஸ் நான் படித்த ஸ்கூல் வந்து நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல். அங்கே வந்து நாங்கள் பாய்ஸோடையே பேச மாட்டோம். அட்லீஸ்ட் என் கிளாஸில் வந்து நாங்கள் பாய்ஸோடையே பேச மாட்டோம். எனக்கு வந்து ரிலேட் பண்ணிக்க முடியல அந்த படத்தை பார்க்கும்போது. ஆனால் அதே காலகட்டத்தில் இருந்த எத்தனையோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கூல்ஸில் வந்து இந்த மாதிரியான ஒரு பாய்ஸும் கேர்ள்ஸும் சகஜமாக பழகக்கூடிய, லவ் பண்ணக்கூடிய, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம், செக்ஷுவாலிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய, அப்புறம் வந்து சப்ஸ்டன்சஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருந்தது அப்போவும். நான் சொல்கிறது 90s எண்டில் நான் ஸ்கூல் முடிக்கிறேன், 97ல். ஸோ அதெல்லாம் எல்லா காலகட்டத்துலேயுமே ஒரு விஷயத்தை படைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் அந்த காலகட்டம்லாம் தேவையில்லை. எப்போ வேணால் எதை வேணால் நம்ம படைக்கலாம். அந்த வயசுக்கான ஈர்ப்பு இது. அது சரின்னு ஒரு சினிமா மூலியமா சொல்லுது ரைட். யார் இப்போ சரின்னு சொன்னாங்கன்னு தான் நமக்கு வந்தது வெறும் டீசர் மட்டும்தான். அதை வச்சு நம்ம எப்படி அதை அவங்க சரின்னு சொல்கிறாங்களா தவறுன்னு சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியும். எனக்கு வி கான்ட் ஃபைண்ட் இட் அவுட். அவங்க அதை நியாயப்படுத்தி இது மாதிரி தான் இந்த போக்கில் வந்து எல்லாரும் இருக்காங்க, அதுக்கு ரிடெம்ஷன் ஃபேக்டர் இல்லை அப்படிங்கும்போது தென் வி கேன் ஹேவ் அனதர் டிஸ்கஷன் ஆன் அனதர் டே. நம்ம இதே மாதிரி உட்காந்து வேற காஸ்டியூம்ல நம்ம பேசுவோம். இந்த படத்தை வெற்றிமாறன் தயாரிச்சு வர்ஷா எடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன? அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கு, அதுக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரியான எந்த பாலிடிக்ஸும் இல்ல எனக்கு. ஏன்னா வெற்றிமாறன் அவர்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, அவருடைய படங்கள்ல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அவருடைய அசோசியேட்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க வர்ஷா. இது இஸ் வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா நான் வர்ஷா அவர்களையும் மீட் பண்ணது கிடையாது, வெற்றிமாறன் அவர்களையும் மீட் பண்ணது கிடையாது. ரெண்டு பேருமே வெற்றிமாறனோட நான் எந்த படமும் பண்ணது கிடையாது. ஆனால் அவருடைய திரைப்படங்கள்லேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அவர் ஒரு பாலிடிக்ஸில் இறங்குறாரு. ஹீ இஸ் ஸ்பீக்கிங் ஃபார் த அப்ரெஸ்ட் அப்படிங்கிற போது அவருடைய அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ஒரு வர்ஷா இந்த மாதிரி ஒரு கதையை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்கும் போது அவர் அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன் வந்திருக்காரு. இதுல அவங்க ஏன் எடுக்கணும்னா ஏன் எடுக்கக்கூடாது, உள்நோக்கமோ எதுவுமே இல்லை, எந்த உள்நோக்கமும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இதெல்லாமே வந்து நம்ம எல்லாத்துலயும் உள்நோக்கம் ஏன் பார்க்கணும்? வெற்றிமாறன் அது அவர் வந்து ஆமோதிச்சதுனால அதை இது பண்றாரு. இன்னொன்னு அவருடைய பாலிடிக்ஸுக்கு அலையினார சில கதைகளை தானேங்க. இப்ப நான் ஒரு சப்போஸ் ஐ எம் ப்ரொடியூசர், என்கிட்ட ஒருத்தர் கதை சொல்ல வராருன்னா பொலிட்டிக்கலா நான் வந்து அவேரா இருக்கிற பட்சத்துல என்னோட பாலிடிக்ஸுக்கு அலைனார ஒரு நபருக்கு தானே நான் ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். அப்படி அவர் கொடுத்துருக்கலாமே, அது ஏன் அது தவறு? அவர் அஜெண்டாவை தன்னுடைய அஜெண்டான்னு நம்ம ஏன் சொல்றோம்? அவர் அலைன்மெண்ட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி அப்படி எடுத்துக்கலாமே. அஜெண்டா வச்சு அவர் வந்து இப்படி ஒன்று எடுக்கணும், அப்போ அதுக்கு ஒரு ஆளை தேடுவோம், நம்ம அசோசியேட்ல யார் இருக்காங்க, நீ வா, நீ எடு, கதையை நீ ரெடி பண்ணுன்னு சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஜாதிகள் இருக்கு. நம்ம வந்து சின்ன வயசுலேருந்தே ஜாதிகள் லேடி பாப்பான்னு சொல்லியிருக்கோம். நம்ம வந்து மற்ற மாநிலத்தோட மெச்சூர்டா இருக்கும். சென்னையில் உள்ள தெருக்களுக்கு பேர்ல கூட ஜாதி கிடையாது, நம்ம எல்லாம் எடுத்துட்டோம். அந்த அளவுக்கு இருக்கும்போது பர்டிகுலரா இந்த படத்துல அந்த பொண்ணு குறிப்பிட்ட அந்த பிராமண ஜாதி கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? இதுக்கு வந்து 2 ஆன்சர் நான் சொல்றேன். ஒன்று வந்து அந்த பொண்ணு பேசினதுலேருந்தே ஒரு விடை ஒன்று இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் வளர்ந்த சூழல், அவங்க பிராமினான்னு எனக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய வளர்ந்த சூழலை தான் நான் எடுக்க முடியும், அதனால அதுல என்னென்ன குறியீடுகள் நான் பார்த்துருக்கேனோ. நீங்க எதை வச்சு சொல்றீங்கன்னா, ஐ திங்க் வந்து ஒரு இடத்துல ஒரு பாட்டி வந்து பீட நீ ஆத்துல இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆத்துல இல்லையான்னு கேட்கறது வந்து ஒரு பிராமின் ஹவுஸ் ஹோல்ட்ல தான் கேட்கக்கூடிய வார்த்தை. ஏன்னா ஆத்துக்கு போறேன், வீட்டுக்கு போறேன்னு தான் சொல்லுவாங்க பிராமின் அல்லாதவர்கள். ஆனா பிராமின்ஸ் வந்து ஆத்துக்கு போறேன், ஆத்துல இருந்து வரேன்
அப்படின்னு சொல்றது வழக்கம். இப்போ ஆத்துல இல்லையா? ஏன்னா இப்போ நீங்க வந்து பிராமின் அல்லாதவர்கள் வந்து பேசுறது என்னன்னா, இந்த இடத்துல தூரமாயிட்டியா அப்படிம்பாங்க. ஆத்துல இல்லையாங்கிற வார்த்தை வந்து ஸ்பெசிஃபிக்கலி அதே மாதிரி இந்த பீடை, மூதேவி இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து ஒரு பிராமின் பீப்புள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பழிச்சொல் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, நான் இந்த சூழல்ல எனக்கு ஐ நோ திஸ் சூழல், அதனால இந்த சூழலை நான் வந்து ஒரு கேரக்டர்ல வச்சிருக்கேன். ஒரு லீடு கேரக்டர் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணா நான் வந்து இமேஜின் பண்ணியிருக்கேன். இப்போ அது வந்து ஒரு பாயிண்ட் அவங்களோட சைட்லேருந்து. இது ஏன் சைட்லேருந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு வாட் இஸ் மை ஒப்பீனியன் இஸ், நிறையா ஜாதிகள் இருக்கு. இந்த பர்டிகுலர் கேரக்டர் வந்து ஒரு பிள்ளைமாராக இருந்திருக்கலாம், செட்டியாராக இருந்திருக்கலாம், அதுக்கான குறியீடுகளை வச்சிருக்கலாம். அப்படிங்கும்போது இந்த பர்டிகுலர் ஃபில்ம் மேக்கருக்குன்னு ஒரு கிரியேட்டிவ் லைசன்ஸ் இருக்குல்ல, அதில் ஷீ ஹஸ் சோசன் திஸ் பர்டிகுலர் காஸ்ட். அவங்க ஒரு பிராமினாவே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு செட்டியார், அவங்க ஒரு பிராமின் ஃபேமிலியை பற்றின ஒரு கதையை எடுக்கிறாங்க. காற்று வெளியிடையில் மணிரத்னம் சார் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தை பிள்ளைமார் குடும்பமாக காட்டியிருப்பார். அப்போ அதே மாதிரி தேவர் மகனில் வந்து கமல் சார் வந்து ஒரு தேவர் கேரக்டராக நடிக்கிறார், தேவர் குடும்பத்தை காட்டுறார். ஸோ எந்த ஜாதியில் இருக்கிறவங்க வந்து வேற ஒரு ஜாதியில் இருக்கிற கதையை கூட எடுத்து சொல்லலாம். இந்த பெண் இந்த பிராமண சமூகத்தை இந்த படத்தில் வந்து அவங்க பிரயோகிச்சிருக்காங்க. இது கரெக்டாக தப்பா, பொதுவாக என்ன நடக்குங்கிறத அடுத்து நம்ம பேசுவோம். நீ சொன்ன படங்கள்ல வந்து அந்த ஜாதி வந்து தவறா காமிக்கலையே. இல்லை, இதில் எங்கே தவறாக காட்டியிருக்காங்க? அதுதான் சொல்லுவாங்க. ஒரு பொண்ணு, அதுவும் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பொண்ணு, அந்த டீசரை பார்த்தாலே நீங்கள் நிறைய விஷயங்கள் வெளிப்படையாக நம்ம நிறைய பேசலன்னு கூட என்ன சொல்ல வராங்கன்னு தெரியுது. அந்த எதிர்த்தரப்புல என்ன கேட்குறாங்கன்னா, மற்ற ஜாதியை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஒரு டீசரை நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியுமா? அது வந்து ஒரு வழக்காயிராதா, போராட்டம் ஆயிராதா? இல்லையே, இப்போ 90 ml ஒரு படம் வந்தது, அதுல எந்த ஜாதியுமே சொல்லல, ஜாதியை சொல்லல. ஆனா அவங்க வந்து பிராமின் கிடையாது, ஏதோ ஒரு ஜாதியில இருந்தாங்கல்ல. அதே மாதிரி வந்து செக்ஷுவலி அவங்க ரொம்ப எக்ஸ்ப்ளோரிங்கா இருப்பாங்க. தரமணியில ஆண்ட்ரியாவோட கேரக்டர், இதெல்லாமே எந்த ஜாதியும் குறிப்பிட்டு சொல்லலையே. அத சொல்லாது. இந்த படத்துல மாத்திரம் அந்த ஜாதியை பர்టిక్యులரா கொள்ள வேண்டிய பொண்ணோட கிரியேட்டிவ் லைசன்ஸ் அவங்க பயன்படுத்தி அதை சொல்லியிருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் an அஜெண்டா. இப்போ நீங்க பொதுவா நம்ம வருவோம், ஏன்னா நீங்க யூ ஆர் இச்சிங் டு ஆஸ்க் தட் क्वेश्चन. எனக்கு தெரியும் பிராமின் பேஷிங் நடக்குது அப்படின்னு வந்து இது பண்றாங்கல்ல, அது நடந்தது. அது நடக்கும்போது ஐ வில் டேக் அ ஸ்டாண்ட் அகெயின்ஸ்ட் பிராமின் பேஷிங். இந்த படத்துல அது நடக்கலன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்துல இட் டசன்ட் மேட்டர் அந்த பொண்ணு வந்து எந்த ஜாதி சமூகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது இந்த படத்துக்கு அது டசன்ட் மேட்டர் நான் நினைக்கிறேன். இல்ல, எங்கதான் என்ன இது வருதுன்னா, இந்த படத்தை வேற யார் தயாரிச்சாலும் இந்த பிரச்சனை வந்திருக்காது. வெற்றிமாறன் தயாரிக்கிறனாலதான் அவருக்குன்னு ஒரு இது இருக்கு. அங்கதான் அதுதானே பொதுவா இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் களமே அப்படித்தானே இருக்கு. எங்கடா எந்த லூப்ஹோல் கிடைக்கும், பா ரஞ்சித் அவர்களையோ இல்ல வெற்றிமாறன் அவர்களையோ இல்ல மாரி செல்வராஜ் அவர்களையோ வந்து தாக்கலாம், எங்கடா வந்து ஒரு இடம் கிடைக்கும் தானே இவங்க சுத்திட்டு இருக்காங்க. அப்ப அது கண்டிப்பா நடக்கும். நம்ம முன்னேறிய சமூகமாயிட்டோம். நம்ம சொன்ன மாதிரி சென்னை தெருக்கள் பேரு நிறைய இடத்துல ஜாதி பேர் இல்லாம ஒரு சினிமாவில் திருப்பி இந்த ஜாதி இது வந்து வேணுமா? கண்டிப்பா என்ன பொறுத்த வரைக்கும் அது வேண்டாம். பட் ஐ வில் நாட் சே ஜாதி இல்லைன்னுலாம் நான் சொல்லவே மாட்டேன். ஜாதி இல்லைன்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனம். நீங்க வந்து தெருப்பேர்ல வந்து ஜாதி இல்லை அப்படின்னா, தெருப்பேர்ல ஜாதி வந்து அரசுனால இல்லை, அரசாங்கம் முடிவெடுத்து சிபி ராமசுவாமி ஐயர் அப்படிங்கிற ரோட சிபி ராமசுவாமி ரோடா மாத்திருக்காங்க அப்படின்னு பல ரோடுகள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. ஆனா அது வந்து சமூகத்துல இல்லைன்னா தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சமூகத்துல இன்னைக்கும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும் யாருங்க ஜாதி பாக்குறாங்கிற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான மூர்க்கத்தனமான ஸ்டேட்மெண்ட் உலகத்திலே இருக்க முடியாது. ஜாதி எல்லாரும் பாக்குறாங்க. இன்னைக்கும் வந்து நீங்க ரெட்டை கூளை முறை வரைக்கும் இருக்கா அப்படின்னா, இன்னி வரைக்கும் வேங்கை வயல் என்ன நடக்குது? ஜாதி இல்லை அப்படின்லாம் நீங்க வந்து சொல்லாதீங்க. அது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இட் இஸ் அ வெரி வெரி ப்ரிவிலேஜ்ல இருந்து பேசக்கூடியவங்க தான் ஜாதிலாம் யாருங்க பாக்குறா. நான்லாம் ஜாதியை பாக்குறது இல்லைங்க. நீங்க வந்து பணம் அப்படிங்கறது ஜாதியும் மீறி பணம்ங்கிறது அது ஒரு கிளாஸ் வர்க்க பேதம், சமூக பேதம், அந்த மாதிரி வந்து ஒரு எக்கனாமிக் பேதமும் இருக்கு. அது 100% இருக்கு. அதை பத்தி நான் சொல்லலை. அது வந்து இதெல்லாம் டிரான்சென்ட் பண்ணி வந்துடும். ஆனா ஜாதி இருக்கா, ஜாதி பிரிவினை இருக்கா அப்படின்னா 100% இருக்கு. அண்ட் அதனால வந்து ஒரு பர்டிகுலர் இக்கோசிஸ்டம் சில பேர் வந்து சில விஷயங்களை பேசவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இப்போ நீங்க வந்து கேட்டது ஃபர்ஸ்ட் நம்ம பேச ஆரம்பிச்சது என்னன்னா, ஏன் ஒரு பர்டிகுலர் சமூகத்தை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கும்போது அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பல படங்கள்ல பிராமின் அப்படிங்கிற அந்த சமூகத்தை கேரிகேச்சர் பண்ணுவாங்க. கேரிகேச்சர் பண்றது, அதே மாதிரி எனி டைப் ஆஃப் ஸ்டீரியோ டைப்பிங்.
இஸ் ராங் அப்படின்னு நான் நினைப்பேன். ம். ஒரு தீவிரவாதி கேரக்டர் அப்படின்னாலே முஸ்லீம் தான் ம். அப்படின்னு ஸ்டீரியோ டைப் பண்றது தப்புனா, ம். பிராமின் வந்து எப்பவுமே வந்து ஒரு மாதிரி ஒரு சப்பையா, ம். ஒரு ஆண்மை இல்லாத ஆண்களா, ம். இல்லனா வந்து ஒரு லூசு பெண் கேரக்டரா, ம். இல்லனா வந்து ஒரு ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஒரு மாதிரி பிற்போக்குத்தனமான ஆட்களா, ம். இல்ல ஒரு கேரிகேச்சரா, அவங்கள வந்து ஒரு எள்ளலுக்கான ஒரு கேரக்டரா பிராமின் பேஷிங் ம். பண்றது, மாமா நீங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்றதோ, இல்லனா ஒரு மாமி கேரக்டரை வச்சு ஒரு காமெடி பண்றதோ, ம். if it hurts somebody's sentiments, I think it is wrong. I am 200% with you on that. And அது வந்து நாட் only இந்த சமூகம், அதே மாதிரி ரொம்ப கைண்டான கேரக்டர், ஒரு ஏஞ்சலிக்கா சில விஷயங்கள், மதர் தெரேசா மாதிரி ஒரு கேரக்டர் பண்றவங்க எப்பயுமே ஒரு கிறிஸ்டினா தான் இருப்பாங்க. ம். அன்பே சிவம்லயும் ஒரு மதர் தான், ஒரு மதர் சுப்பீரியர். இல்லைனா வந்து ஒரு தீவிரவாதி கேரக்டர்னா எப்பயுமே அது வந்து ஒரு முஸ்லீமா தான் இருக்கணும். அந்த சேட்டு ஒரு காலத்துல வந்து சேட்டு என்ன பண்றாரு? நிம்மல் கி ம். நம்மல் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு அது ஒரு கேரிகேச்சர். ஸோ அது எல்லாமே வந்து தவறு தான். தீஸ் ஆர் ஸ்டீரியோ டைப்ஸ் விச் ஹேவ் டு பி broken. இந்த பேட் கேர்ள் படத்தை வேற ஒரு சமூகத்தில் அவங்க வேற ஒரு சமூகத்து பொண்ணா காமிச்சு இப்படி ஒரு அஜெண்டாவில் படம் எடுத்தாங்கன்னா அந்த டீசர் வெளியே வந்திருக்குமா? எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கும், எவ்வளவு வழக்கு வந்திருக்கும், எவ்வளவு சட்டப்பிரிவுகள் பாஞ்சிருக்கும், அரசாங்கம் வந்திருக்கும். அந்த இது ஏன் இந்த படத்துக்கு வரல? நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது வந்து எந்த சமூகத்தை பத்தி யார் வேணா கதை எடுக்கலாம். இப்போ நீங்க உதாரணத்துக்கு இதே கதை வந்து ஒரு இஸ்லாமிய பெண், அவங்க வந்து புர்கா ஹிஜாப் வந்து அணிஞ்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல வந்து படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல படிக்கும்போது அந்த பெண்கள், இப்போ எஸ்ஐடி காலேஜ்ல நிறைய பேர், நான் அது வழியா தான் என் வீட்டுக்கு போவேன். அப்போ அங்க வந்து பெண்கள்லாம் காலேஜ் கேர்ள்ஸ் வெளில வரும்போதே ஹிஜாப்ல தான் வருவாங்க. சில பேருக்கு கண்ணு மட்டும் தெரியும், சில பேர் முகத்தை வரைக்கும் மறைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய டிஃப்ரெண்ட் இது இருக்கு, அவங்களுடைய டிபெண்டிங் ஆன் தேர் சாய்ஸ். அந்த மாதிரி நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன சொல்றீங்க, அதுல இந்த மாதிரி ஒரு கதையில ஒரு பெண் வந்து ஒரு இஸ்லாமிய பெண் ஹிஜாப்லாம் அணிஞ்சு, ஆனா ஸ்கூல் என்வாயர்மெண்ட்ல வரும்போது அவங்க ஷீ இஸ் வாண்டிங் டு ஹேவ் அ பாய் ஃப்ரெண்ட். அந்த பாய் ஃப்ரெண்டோட சில பிசிக்கல் லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு போறாங்க ரெண்டு பேரும், ஆணும் பெண்ணும். அப்படிங்கும்போது ஒரு இஸ்லாமிய குழுக்கள்லேருந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு சில இமாம்ஸோ இல்லைன்னா இவங்கெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க, ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னா, நான் என்ன சொல்லுவேன், அவங்க வந்து அப்போது பிற்போக்குத்தனமாக அதை பார்க்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். தப்பு இல்லையாண்ணா? ஒரு நிமிஷம், அதை அவங்க பிற்போக்குத்தனமாக அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறதுக்கு வராங்க பார்த்தீங்களா? ஏன்னா இது வந்து ஒரு முதலே நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டேன், இது ஒரு ஆர்ட், இது ஒரு ஆர்ட் ஃபார்ம். அதே அளவுக்கு தான். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த இதுக்கு ஏன் அப்போ பிராமணர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தக்கூடாதுன்னா, who is stopping anybody? பண்ணலாமே. இதை பற்றி ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுற ஒரு 10 பிராமின்ஸ் சேர்ந்து வழக்கு தொடக்கட்டுமே, ப்ரொடெஸ்ட் பண்ணட்டுமே. ப்ரொடெஸ்ட், நோபடி இஸ், யூ ஹேவ் ரைட் டு ப்ரொடெஸ்ட் அக்கார்டிங் டு இந்தியன் கான்ஸ்டியூஷன். நம்ம எல்லாருக்குமே ரைட் டு ப்ரொடெஸ்ட் இருக்குது. நம்ம போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு இது எங்கே போய் முற்றுகையிடணுமோ, எங்கே வந்து உங்களுக்கு விண்ணப்பிக்கணுமோ, பெட்டிஷன் கொடுக்கணுமோ கொடுத்து படத்தை வந்து தடை செய்யுங்க. கோ ஹெட். யாரையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. திரௌபதி படத்தினுடைய இயக்குனர் மோகன்ஜி வந்து ஒரு கடுமையான வார்த்தையில் சொல்லியிருக்காரு, இது வந்து உங்க வீட்டு பெண்களை நீங்க இப்படி காமிப்பீங்களா அப்படின்னு. அவர் உங்க வீட்டு பெண்கள் வந்து என்ன ஓப்பனா சொல்றாருன்னு தெரியல. ஒருவேளை அந்த டீசர்ல காமிக்கப்பட்ட அந்த பிரிவுக்கு இல்லாம சமூகத்துக்கு எதிர் சமூகம்னா அப்ப நீங்க சொல்றது என்னன்னா, பிராமின் அல்லாதவர்கள் எல்லாம் பிராமினுக்கு எதிரின்னு சொல்றீங்களா? இல்ல ஒருவேளை அந்த படத்தை எடுத்தவங்க, அவங்க சம்மந்தப்பட்டவங்க, அவங்களுடைய கொள்கையில இருக்கவங்களை சொல்லுதாரா? நேரடியா சொல்லல, இது வந்து ஒரு கடுமையான வார்த்தை தான். அதுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவர் கேட்கறதுக்கு அவர் உரிமை இருக்கு, அவர் என்ன வேணா கேட்கலாம். இது எதுக்கு கேட்கணும்னு எனக்கு புரியல. ஒரு தரப்ப வந்து நீங்க இவ்வளவு தைரியமா வந்து நீங்க வந்து இழிவுபடுத்துறீங்க. ஜெய் பீம்ல இழிவுபடுத்துறேன், அதுதான் நான் அங்கேயே நான் அதை ஒத்துக்கலையே. அதை இழிவுபடுத்திருக்காங்க, நான் ஒத்துக்கலையே. படம் வரும்போது தெரிஞ்சிடும். படம் வரும்போது தெரியும். இன்னொன்னு, அது இன்னொரு சமூகத்தை வச்சு காட்டணும்னா நீங்க காட்டுங்களேன், நீங்களும் ஒரு இயக்குனர் தானே. யாரானாலும் ஜாதியை வச்சு பின்னணியில ஒரு தவறா காமிக்க கூடாது இல்லையா? இது என்னன்னா, இந்த ஜாதியை இழிவுபடுத்தணும்னு எனக்கு தெரிஞ்சு வர்ஷா பரத் இந்த கதையை வந்து எடுக்கல. ஒரு கதையை செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு கதையில ஒரு கேரக்டரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் ஒரு சமூகத்தை சேர்ந்ததா சித்தரிச்சிருக்காங்க. அப்படிதான் வந்து நீங்க பார்க்கணுமே தவிர, ஜாதி அடையாளம் இந்த ஜாதியை வந்து நம்ம வச்சு கதை எழுதணும்னு அந்த ரூட்ல வந்திருப்பாங்கன்னு எனக்கு அது வெளிப்படையா கேக்குறேன். அந்த ஜாதி அடையாளம் இல்லாம ஒரு பொண்ணு ஒரு சமூகத்தில் உள்ள எடுக்கலாம். அதோட உள்நோக்கம் என்ன? அதுதான் திருப்பி அந்த கேள்வி. பார்க்கக்கூடிய எல்லா படங்களுமே, இப்ப குட் நைட்னு ஒரு படம் பார்த்தோமா, குட் நைட் ஒரு நல்ல திரைப்படம், ஒரு நல்ல அழகான ஒரு வெரி கியூட் லவ்லி ஹார்ட் வார்மிங் டேல், குடும்பஸ்தன். இதுல உங்களுக்கு ஏதாவது ஜாதி அடையாளம் தெரிஞ்சுதா? எந்த ஜாதி என்ன இதெல்லாம் இட் டசன்ட் மேட்டர்.
அந்த படத்துக்கு அந்த கதைக்கு அந்த இயக்குனர் அதை ட்ரை பண்ணல. அந்த இயக்குனர் எந்த ஒரு இதையும் வைக்கல. அதுவும் நம்ம என்ஜாய் பண்ணி ரசிச்சு தானே பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி படங்களும் வந்துட்டு தானே இருக்கு. அது வந்து நல்ல விதமாக காமிச்சாங்க, தவறாக காமிக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை. திருப்பி திருப்பி நம்ம சொல்றது என்னன்னா, ஒரு டீனேஜ் பொண்ணு தப்பான ரூட்ல போகுது, தப்பா பேசுது, போதை பயன்படுத்துது, சூசைட் பண்ணுவாங்குது, அவளுடைய வேற ஒரு எண்ணம், நான் ஓப்பனா இருப்பேன், சுதந்திரமா இருப்பேன். இல்லைங்க, இன்னைக்கு சமூகத்துல நடக்கிற நான் இது எதையுமே வந்து ஐ எம் நாட் ஒரு நிமிஷம் ஐ எம் நாட் அந்த வர்ஷா சொன்ன அதே வார்த்தை தான் நானும் சொல்றேன். ஐ எம் நாட் என்டோர்சிங் ட்ரிங்கிங் ஆஃப் டீனேஜ் விமன் ஆர் மென் ட்ரிங்கிங் பத்தி நான் சொல்லல. ஐ எம் நாட் என்டோர்சிங் ட்ரக்ஸ் ஆர் சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் ஆர் ட்ரிங்கிங் ஆர் வந்து வைலன்ஸ் ஆர் சூசைட். நோபடி இஸ் என்டோர்சிங் எனிதிங். யாருமே இங்க வந்து இதெல்லாம் சரின்னு யாருமே வந்து சொல்லல. இந்த கதையில இந்த கேரக்டர் அதை பண்ணுது, அதை பண்ணுதுன்னு காட்டினாலே தப்புனா எப்படிங்க? பின்னணி நீங்க வந்து திணிக்கிறீங்களா? அதுதான் சொல்றாங்க. என்ன திணிக்கிறாங்க? ஜாதி பின்னணி திணிக்கிறீங்க. அதாவது உங்களுக்கு என்னன்னா, இந்த பொண்ணு இதெல்லாம் பண்றாங்கிறது பிரச்சனை இல்ல, அந்த பொண்ணு அந்த சமூகத்துல இருந்து இருக்கா, அந்த சமூகத்துல இருந்து இந்த இதெல்லாம் பண்றாங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை. அந்த சமூகத்துல உங்களுக்கு நீங்க வந்து ஒரு பார்ப்பன ஆதரவாளரா நீங்க பேசுறீங்களா? இல்ல, இப்போ எந்த சமூகமா இருக்கட்டும், ஒரு சமூகத்தை தப்பா காமிக்கும் போது அந்த சமூகத்துக்கு ஒரு கோபமோ இதோ வராதா? ஜெய் பீம்ல நடந்தது, ஒரு சமூகத்தை கேலண்டர்ல காமிச்சாங்கன்னு, அதுவும் தவறு தானே. அந்த சமூகம் வந்து தவறா இதோ காமிக்க கூடாது. ஜெய் பீம் வந்து ஒரு ஜாதி அடக்குமுறைய பேஸ் பண்ண படம் தான். அதுவே ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ண ஒரு கதைங்கும் போது அந்த குறியீடு இல்லாம அந்த கதையை நீங்க சொல்லவே முடியாது. எவ்வளவு வேறோ அதுக்கான ஒரு விளக்கம் சொன்னாங்க. ஒரு நிமிஷம், அந்த குறியீடுனா நான் என்ன சொல்றேன், ஒரு பர்டிகுலர் சாதி இன்னொரு சாதியை அடக்குதுங்கிறது தான் கதையே. அப்போ அந்த ஒரு சாதி ஒரு சோ கால்டு மேல் ஜாதி, சோ கால்டு கீழ் ஜாதின்னு ரெண்டு இருக்கு பாத்தீங்களா? அவங்களுக்குள்ள அவங்க நான் வந்து மேல் நீ வந்து கீழ் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மேல் சாதியினரும் சொல்லி நீங்க இல்லைன்னா மண்டேலால வரும் பார்த்தீங்களா, மேலே தெரு கீழே தெருன்னு வரும். அப்படி பொதுப்படையாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ஒரு குறியீடாக ஒரு பர்டிகுலர் அந்த ஒரு தலைவரையோ இல்லைனா வந்து ஒரு சாதி சங்க தலைவரையோ இல்லைனா ஒரு சாதி தலைவரையோ வைக்கிறதுங்கிறது அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு சமூகத்துக்கு அது அஃபென்ஸ், இஃப் இட் கிரியேட்ஸ் அஃபென்ஸ். ஆனால் அவங்க வச்சாங்க அந்த எதிர்வினையை எதிர்கொள்கிறதுக்கு அந்த பர்டிகுலர் ப்ரொடியூசரோ டைரக்டரோ ரெடியாக இருந்தாங்கன்னா they have the creative license to keep it. அதுக்கப்புறம் அது வந்து நம்ம தணிக்கையில போகும்போது அது சென்சார் ஆகுதா இல்லையாங்கிறது சென்சாரோடைய இது. சென்சார்ல கவனிக்கல, அதனால தான் அவ்வளவு பிரச்சனை வந்து. ஆனா இயக்குனர் வந்து மன்னிப்பு கேட்டாரு. நிறைய பேருக்கு அதோட உள்பொருள் அந்த கலசம்னா என்ன, அது என்ன ஜாதியை குதிக்குன்னு அப்படிங்கிறது தெரியல அப்படின்னாங்க. ஓகே, அதுக்கப்புறம் டைரக்டர் மன்னிப்பு கேட்டாரு. இல்ல, சில விஷயங்கள் எனக்குமே தெரியாது. ஏன்னா குறியீடு இல்லைங்க, அந்த குறியீடு வந்து இதுல ஒரு ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீங்க எந்த ஊர்ல வளர்ந்தீங்கன்னு தெரியாது. நான் சென்னையில தான் வளர்ந்தேன். நான் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து இங்கெல்லாம் நம்ம பொதுவாக ஸ்கூல் காலேஜ்லாம் போகும்போது, அதுவும் எஸ்பெஷலி ஒரு மிடில் கிளாஸாக இருந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போகிறோம், அப்புறம் எத்திராஜ் கல்லூரியில் நான் படிக்கிறேங்கும்போது பெரிய சாதியெல்லாம் நாங்கள் அந்த டைமில் தெரியாது. ஆனால் அது வந்து அது நான் எக்ஸ்கியூஸாக பயன்படுத்திக்க முடியாது. அது நான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். சென்னை சூழ்நிலையில் இப்போ அப்படி இருக்குங்கிறதுக்காக வாழ்நாள் முழுக்க வந்து ஜாதி இல்லைன்னு நான் சொல்லிடவும் முடியாது. ஆனால் அதுக்குன்னு வந்து ஒவ்வொரு இதில் நுணுக்கமாக என்ன குறியீடு அவன் வைக்கிறான், இதுனா கலசம் வச்சா என்ன குறியீடு, வாழ் வச்சா என்ன ஜாதி, இது வச்சா என்ன ஜாதி, இப்போ இந்த பீடை அப்படிங்கிறதோ இல்லைனா வந்து ஆத்துல இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஒரு சமூகத்திலேருந்து வரதுனால எனக்கு சில விஷயங்கள் தெரியுது. இல்லைனா சில வட்டார வழக்கோ இதெல்லாமே நம்ம வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறது தானே தவிர, இப்ப நீங்க சொல்ற அந்த கலசம் வச்சா என்ன குறியீடுன்னு எனக்கே தெரியாது. தெரியாம வச்சிருந்தா தப்பு இல்ல, தெரிஞ்சு வச்சிருந்தா தப்பு இல்லையா? அதான் சொல்றேன், அது தப்புனா அது வந்து அந்த பர்டிகுலர் சமூகம் அஃபெண்ட் ஆறாங்க, ஒருத்தங்க அஃபெண்ட் ஆறாங்கிற பட்சத்துல அது தப்பு. ஆனா அந்த கதைக்கு அது வந்து உண்மையா இருந்தது, அந்த கதையை வந்து நகர்த்தி எடுத்துட்டு போறதுக்கு அது தேவைன்னா கண்டிப்பா அதை வந்து அந்த டைரக்டர் வைக்கிறதுக்கு அவருக்கு சுதந்திரம் இருக்கு. அந்த எதிர்வினை அப்ப அவர் தான் சந்திக்கணும், அது அவரோடது. ஆனா ஒரு சினிமா மாதிரி ஒரு பெரிய மீடியத்தில் வரும்போது அதனுடைய பாதிப்பு எவ்வளவு வரும், எவ்வளவு ஜாதி மோதல்கள் வரும், இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் வரும். ரெண்டு ஜாதிக்குள்ள வந்து ஒரு படம் எடுத்து நீங்க வந்து சண்டை உருவாக்க கூடாது இல்லையா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு வந்து சண்டைகள் ஏற்கனவே இருக்கு, அத இயக்குனர்கள் படமா எடுக்கிறாங்க. படத்தை பார்த்து சண்டைகள் நடக்குது அப்படிங்கிறத விடவும் சண்டைகள் நடக்கிறதுனால எடுக்கப்படுற படங்கள் தான் வந்து அதிகம். படத்தை பார்த்துட்டு சண்டைக்கு போறவன் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மினிஸ்கியூல் பர்சன்டேஜாக தான் இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு ஆல்கஹாலிக்கா இருக்காங்க அப்படின்னாக்க அந்த ஆல்கஹாலிக் ஒரு படத்தை பார்த்து அவன் ஆல்கஹாலிசம் நார்மலைஸ் பண்ற ஒரு படமா இருந்ததுன்னா அதை பார்த்து அவன் கொஞ்சம் வேலிடேட் ஆகும், நம்மள மாதிரி இன்னும் பல பேர் இருக்காண்டா அப்படின்னு. ஆனா ஒரு படத்துல ஒருத்தன் ஆல்கஹாலிக்கா மாறி அவன் ஃபுல்லா ஆல்கஹாலிக்காவே இருக்கான் அப்படிங்கும்போது அதை பார்த்துட்டு போய் வீட்டில் போய் குடிக்கிற, அதனால இன்ஸ்பயர் ஆகி குடிக்கிறவங்க வந்து கம்மி தான் நான் நினைக்கிறேன். பேட் கேர்ளுக்கு இன்னொரு விஷயம் வந்து பேசுறாங்க, அப்படி நேர் முரண்.
இதுல ஏன் ஜாதிய சொன்னீங்கன்னு கேக்குறவங்க, ம், இந்த அமரன் படத்துல ஏன் ஜாதிய சொல்லல, ம். அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு ஜாதி பின்னணி இருக்கு, ஏன் சொல்லல அப்படின்னு நம்ம அண்ணன் பாண்டே மாதிரி ஆள்கள் எல்லாம் பூங்குறாங்க. அதுக்கு உங்க கருத்து என்ன? என்னோட கருத்து திருப்பி அதேதான். அந்த இயக்குனரோட ஃப்ரீடம். அவர் என்ன சொல்றாரு, திட்டமிட்டு மறைக்கிறீங்க. இப்போ திருப்பியும் அதுதான், இது ம். சொல்லிட்டே போலாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ம். கிரியேட்டருக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கா இல்லையா? ம். ஒரு கிரியேட்டருக்கு எதை வைக்கணும் எதை வைக்க கூடாது. அந்த படத்துடைய இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி. ம். ராஜ்குமார் பெரியசாமி வந்து வேற மனிதர், ம். வர்ஷா பரத் வேற மனிதர், ம். வெற்றிமாறன் வேற மனிதர், மணிரத்னம் வேற மனிதர், மிஷ்கின் வேற மனிதர், எல்லாம் வேற வேற ஆட்கள். அப்போ நீங்க வந்து எப்படி ஒருத்தர் வச்சாங்க இன்னொருத்தர் வைக்கலையேன்னா, இவர் வைக்கணும்னு இவங்க நினைச்சாங்க, ம். அவர் எதுவுமே வைக்க வேண்டாம்னு அவரு நினைச்சாரு. ம்ஹும். அவரு ஒரு ஹிந்து ஒரு கிறிஸ்டியன் பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இவர் வந்து ஆர்மிக்கு போறாங்க அப்படின்னு அதுல வந்து அவர் இறந்துடுறாரு. அது ஒரு கதையா அவர் எடுத்திருக்காரு. அது ஒரு உண்மை சம்பவம். அதுல சில குறியீடுகள் தேவையே இல்லை. ம்ஹும். நான் வந்து ஒரு கதையா மட்டும் இதை நான் சொல்றேன். இது ஒரு சிறந்த லவ் ஸ்டோரி பிளஸ் ஒரு சிறந்த ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங்கை ஒரு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய ஒரு படமா நான் எடுக்கணும்னு அவர் நம்பி அந்த படத்தை எடுத்திருக்காரு. இப்போ சமீபத்துல வந்தது காதலிக்க நேரமில்லை. அதுலயும் ஒரு சர்ச்சைகள் வந்தது, நிறைய வந்தது. ரெண்டு விஷயம் வந்தது. ஒன்று வந்து கே திருமணம். அது வந்து நிறைய எனக்கு தெரியும் தமிழ் சினிமாவில் ரொம்ப பெருசாக ஓப்பனாக இது வரைக்கும் வச்சது இல்லை, துணிச்சலாக வச்சுருக்காங்க. ரெண்டாவது, நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணாமலே குழந்தை பெற்றுக்கலாம், ஆண் துணை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து அது இயக்குனருடைய சுதந்திரமாக திணிக்கப்பட்டதா இல்லை படமாக சொல்லுதா அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த ரெண்டு கருத்தும் அதிர்வலை ஏற்பட்டது. இந்த கே திருமணம் இல்லாமல் குழந்தை, இதை எப்படி பார்க்குறீங்க? திருமணம் இல்லாமல் குழந்தை, முதல்ல அதுக்கு வருவோம். ஏன்னா இன்னைக்கு நிறைய